அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். யோக நிலையை அடைய வேண்டும் என்றால் நீங்க யோக தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இந்தந்த தத்துவங்களை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா யோக நிலையை அடைய முடியும். யோக நிலையை அடைய முடியும்னா, சார் நான் இந்த உணவு எடுத்துக்கிறேன், நான் இது பண்றேன் சார், அப்படிலாம் கிடையாது. யோக நிலையை அடையணும்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைப்பாடுகளை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க யோக நிலையை அடையலாம். உணவு, நீங்க இருக்கிற இடம், உங்களுக்கு வசதி வாய்ப்பு, இதெல்லாம் போட்டு அனைத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்க தேவையில்லை. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சில பாடங்களை கற்றுத்தரும். அந்த பாடம் உங்களை நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகும். அந்த நிலைப்பாடையே நீங்க யோகமா எடுத்துக்கலாம். யோக தத்துவத்தில் பாடம் 5 கண்ம விஷயம். இந்த கண்ம விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கண்ம விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதுல என்ன மாற்றங்கள் நடக்குது, நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலுமே ஸோ நீங்க யோக நிலையை அடையலாம். ஸோ நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது யோக அச்சீவ்மெண்ட்டை அடையலாம். ஸோ முதல் ஒண்ணு வசனம். வசனம் என்றால் வார்த்தை, வாய்க்குரியது, மவுத்துக்கு உரியது. வசனம் ஒரு நம்ம பேசக்கூடிய டயலாக்கா இருக்கலாம், ஸோ எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தை பர்ஃபெக்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒருத்தவங்களை சபிச்சோ, ஒருத்தவங்களை சாபம் விட்டோ, ஒருத்தவங்களை தேவையில்லாம திட்டியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா யோக தத்துவத்தை நம்ம முறியடிக்கிறதா அர்த்தம். யோக நிலை அடைவதற்கான பாதையை நம்ம கெடுக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பேசும்பொழுது மரியாதை செலுத்துங்க, சிரிச்சு பேசுங்க, மகிழ்ச்சியா பேசுங்க, மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது அன்பா பேசுங்க. ரொம்ப கோவப்பட்டோ ஆக்கிரோஷப்பட்டோ நீங்க பேசுனீங்க அப்படின்னாக்கா நீங்க யோக நிலையை அடைய முடியாது. இது கண்ம விஷயம். வசனம், வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்க்குரியதுன்னு சொல்லுவாங்க. வாக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு தெளிவா இருக்கணும். வாக்கை மீறினால் நாம் வறண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க வாக்க பின்பற்றல, அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க வறண்டு போவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வங்கள் இழந்து, சிறப்பு இழந்து, பெருமைகள் இழந்து நீங்க வறட்சியா காணப்படுவீங்க. அப்போ வாய்க்குரிய வாக்கை தெளிவுபடுத்தி பயன்படுத்துங்கள். அடுத்தது தமனம். தமனம் என்றால் நடை, பாதம், காலுக்குரியது. காலை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். காலை நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்ல இடத்துக்கு போய் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்ல வீட்டுக்கு போறது, நல்லவங்க வீட்டுக்கு நம்ம கால் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி காலை நல்லதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை நிறைவு பெறும். யோக நிலையை நீங்க அடையலாம். அடுத்தது பாணி. பாணி என்றால் காணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ம விஷயத்துல காணம். காணம் என்றால் கொடுத்தல் வாங்கல், கைக்குரியது. அதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பாணி என்று சொல்லக்கூடிய காணம் கைக்கு உரியது. இந்த கையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், நல்லதுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தணும், நல்லதை வாங்குறதுக்கு பயன்படுத்தணும். நம்ம இதே கையால கெட்டதும் வாங்கலாம், இதே கையால நல்லதும் கொடுக்கலாம். அப்போ எதை நம்ம வாங்கணும், எதை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம மனம் யோசிச்சுது அப்படின்னாக்கா இந்த காணம் கரெக்டா செயல்படும். கை எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. தேவையில்லாம கையை இடத்த இல்லாத நீங்க பயன்படுத்தாதீங்க. இந்த கையை எந்த இடத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க நிலைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கண்ம விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையை, அதாவது பாணியை எந்த இடத்துல கொடுக்கணும், எந்த இடத்துல வாங்கணுன்றத பயன்படுத்திக்கங்க. அடுத்தது விசர்க்கம். விசர்க்கம் என்றால் பாயுரு. பாயுரு என்றால் விடுதல். விடுதல் என்றால் அபானத்துக்குரியது. அபானம்னா அபான காத்து. அபானம் உங்களுக்கு தெரியும், அபான வாயு எங்க இருக்கு அப்படின்ட்டு மலம் கழிக்கிறதுக்கு பயன்படுறது. இந்த பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்த நம்ம எங்கெங்க பயன்படுத்தணும், மலத்தை எங்க எடுத்துட்டு போயிட்டு மலத்தை கழிக்கணும் அப்படின்றத நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க கண்ட இடத்துல நல்ல இடங்கள்ல நீங்க மலங்களை கழிச்சோம் அப்படின்னாலுமே நீங்க யோக தத்துவத்துல யோக நிலையை நீங்க அடைய முடியாது. ஸோ இந்த விசர்க்கம், அதாவது விடுதல் எப்படி வருது, நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டா வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் நம்ம உணவுகளுடைய கட்டுப்பாடு வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம விசர்க்கத்தை சரிவர செய்யறோம். விசர்க்கத்தை நம்ம எப்போ விடுவோம், நம்ம என்ன விடுறோம், என்ன மாதிரியான சூழல்ல இருக்கு, அது என்ன, அதாவது நாற்றங்கள் வருது அப்படின்னா நம்ம உடல்ல எடுத்துக்கக்கூடிய உணவுகளுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த விசர்க்கத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம அடுத்தடுத்து இந்த என்ன நாடி அது பயன்படுது, அதை நாடியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம். அடுத்தது உபத்தம். உபத்தம் என்றால் ஆனந்தம். அதாவது உபத்தம் அப்படின்னா ஆனந்தம். ஆனந்தம்னா மகிழ்தல். மகிழ்தல் எதற்குரியது அப்படின்னா குறிக்கு, அதாவது உயிர் குறிக்கு உரியது.
உயிர்க்குரியனா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எங்கெங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விதங்கள்லாம் நமக்கு யோக நிலையில இருக்கு. நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, ஐயா யோகா நிலை அடையணும்னா நம்ம திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ இந்த மகிழ்தலை எங்க கொண்டு போய் நீங்க நிறைவுபடுத்துவீங்க? யோக நிலையை அடையணும் அப்படின்னா இந்த மகிழ்தலை உங்களுக்கு இல்லாம நீங்க திருமணமே பண்ணாம யோகியா ஆகணும் அப்படின்னா இதோடைய விளக்கங்கள் நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இந்த ஆனந்தத்தையும் இந்த உபத்தத்தையும் நீங்க எப்படி மேன்மைப்படுத்துவீங்க? இதனால பிற்காலத்துல நீங்க யோக நிலையை அடையும் பொழுது இதனால வரக்கூடிய இடர்பாடுகளை எப்படி சந்திப்பீங்க? அதாவது 4 வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 படிநிலைன்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சாரிய வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை, வனப்பிரஸ்த வாழ்க்கையை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை, அதாவது கிரகஸ்த வாழ்க்கையில இந்த திருமண வாழ்க்கை வரும்பொழுது இங்க நீங்க ஆனந்தத்தை மகிழ்தலை நிறைவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த நிலைப்பாடுக்கு நீங்க போகலாம். இன்கேஸ் இந்த நிலைப்பாடு இல்லை, இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த நிலைப்பாடுக்கு போகும்பொழுது இதோடைய எண்ணங்கள் உங்களை தெளிவில்லாம ஆக்கிடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய அனுபவங்களை கத்துக்குவோம். அந்த அனுபவங்கள்ல இந்த உபத்தம் செய்யக்கூடிய உபத்தம் தரக்கூடிய மகிழ்தலை அழகா மகிழணும். அது கட்டின மனைவியோடு மகிழ்வித்து அதை நம்ம அடுத்த நிலைப்பாடு யோக நிலை அடையணும். இதை தேவையில்லாத இடத்துல நம்ம பயன்படுத்தணும், உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். திருமணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு புரியாத இதுல நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வரும்பொழுது இதையே நீங்க காப்பாற்ற ஆரம்பிக்கணும். இதை நீங்க இந்த மகிழ்வுத்துல சரிவர நீங்க நடத்துனீங்க அப்படின்னா கண்ம விஷயத்துல நீங்க கடந்து அடுத்த நிலையான யோக நிலையை நீங்க அடையிறதுக்கு இது எல்லாமே வாய்ப்பா இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யோக தத்துவத்துல 5வது பாடத்துல வசனம், தமனம், காணம், விசர்க்கம், அதாவது ஆனந்தம், இந்த 5மே நம்ம சரிவர பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம யோக நிலையை அடையிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதெல்லாம் நீங்க இயல்பாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க யோகி தான். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு யோகி தான். அவங்க நிலைப்பாடுகள் இப்ப நான் பிறப்புல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன், நான் பிறப்புல இருந்து இந்த விஷயத்துக்கு மாறி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ நிலைப்பாடுகள் மாறுதா அர்த்தம். நான் சின்ன வயசுல தப்பு பண்ணியிருந்தாங்க, இறக்கும் வரைக்கும் அதே தப்பு பண்ணியிருந்தேன்னா அவனுக்கு யோக நிலையை அடைய முடியாது. வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டு வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள வரும்பொழுது அவங்க யோக நிலைய எல்லாருமே யோகி தான். அந்த யோகத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றாங்க அப்படின்றத அவங்க தான் முயற்சி பண்ணணும். அதை நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, நல்லதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும், மேன்மை பெறுவீர்கள். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன்.